கத்திருக்குன்னு கொடுக்கணும். தோத்தணும். இதுல எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்களை ஏசப்பாக்கா கொடுத்துருக்குறீங்க? குட்டிகளா பிள்ளைகளை தோத்துறிய அதான் செய்யணும். லேலுயா, உங்க பிள்ளைகளை ஏசப்பாக்கா என்ன செய்யணும் நீங்க? ஆமா, ஐயோ இது என்னையாது, நான் படிக்க வச்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொஞ்சம் நல்ல ஸ்டடி ஆகிக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணு இல்லை. நானே சொல்றேன், தோத்தணும், படிக்க வைங்க, வேலை செய்ய வைங்க, ஆனா ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் தம்முடைய ஏற்ற வேலை வரும்போது தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று பிரித்து எடுப்பார். ஹல்லேலூயா. தோத்தரும். நீங்க எதுவுமே அதுக்காக போராட வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த முதல் பிள்ளை யாருக்கு? இப்பவே சிலருக்கு வைரம் கலக்குது போல, இந்த ஆள் இப்படி பண்ணிவிட்டானே. இல்ல, இது உண்மை, சத்தியம். ஹல்லேலூயா. தோத்திரம். இதான் சத்தியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கலன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப அந்த பிள்ளையோட வாழ்விலே நல்ல ஆசீர்வாதம் வரும். நீங்க சிலது இழுத்து பிடிச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே வராது. எனக்கு கொடுத்த முதல் பிள்ளை உங்களுக்கு தான் அப்பா அப்படின்னு ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் பொறுப்பு எடுத்து இருக்கிறதே ஒண்ணு, அதையும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை ஹல்லேலூயா கடைசி வரைக்கும் ஏந்தி சுமந்து தப்புவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட வாங்கிட்டு அப்படியே விடுறவர் இல்ல. ஈசாக்கு ஆண்டவர் பலியிட சொன்னாரியா, உண்மைதானே? தோத்திரம். 100வது வயசுல நல்ல பிள்ளைய கொடுத்துட்டு தோத்திரம், அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த வேலையில தோத்திரம் கொண்டு வந்து பலியிடுனாரு. ஏதாவது இருக்கா? இல்ல, நம்ம யோசித்தோம். நம்ம இதே மனுஷனா இருந்தா கேட்டிருப்போம், ஏய்யா உனக்கு மனசுல நெஞ்சில என்ன இருக்கு, ஈரம் இருக்கான்னு கேட்டிருப்போம். தோத்திரம் மனுஷன்னா. ஆனா கர்த்தர் அதை கேட்டார். தோத்திரம். ஆபிரகாமும் உடனே என்ன செஞ்சான், அதை கொண்டு போய் கொடுத்தான். அதனால ஆண்டவர் என்ன கொல்லுன்னு அதை பார்த்துக்கிட்டா இருந்தாரு? இல்ல 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 இல்ல. அதுல நம்முடைய கீழ்ப்படிதலை அல்லது அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம கொடுக்கிறோமா? கொடுத்துருங்களேன், அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. தோத்திரம். அதே மாதிரி நீங்களும் முதற் பிறந்தவர்கள் உங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்கு நினைச்சுங்க.